ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சேனல் தமிழ் 360. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட பீட்ரூட் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணால் வரமிளகா 2 சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லவங்கப்பூ 3 சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றுக்குத்துலுமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சில பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஆனியன் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் ஆஃப் பீட்ரூட், ஒரு பீட்ரூட்டில் பாதி துருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி கடலைப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே வேண்டாம். தண்ணி ஊற்றாமலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இது வரைக்கும் மாவில் தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா வடையுமே நம்ம எடுத்து உருண்டை பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரெடியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். இந்த வடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீட்ரூட் பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போது நான் அது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அது மிதமான சூடில் இருக்கான்னு செக் பண்ணதுக்கு கொஞ்சம் மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பபுளாக வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வடையை அதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை பொரிச்சிடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளியில் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே மாவு வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா நுரையாக வரும். நல்லா வடை வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த நுரையெல்லாம் அடங்கிரும். அந்த டைம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வடையை போட்ட உடனே கரண்டி போட்டு கலர வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு கலரலாம். போட்டதுமே கரண்டி போட்டிங்கன்னா வடை உடஞ்சி போயிடும். அதுக்காக தான். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் கரண்டி போட்டு திருப்பி விடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. அதே மாதிரி லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா வடை நிறைய எண்ணெய் குடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வடை வெந்து வந்திருக்கு. நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நல்லா வடை வெந்ததுனால நம்ம இந்த வடையை வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி
அடுத்த பேட்ச் வந்து இதில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு அதையும் எடுத்துக்கிறேன். இப்போது சூப்பரான பீட்ரூட் வடை வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.